guys. Microsoft Azure Fundamental AZ 900 certification வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் நாங்க 3 லேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 4வது லேப் கிரியேட் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ இந்த லேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கிடையில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸோ வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஒன்றோட கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த செனாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த லேப்பின் கோல் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி போட்டு அந்த பர்டிகுலர் சிங்கிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் மிஷின் 1 விர்ச்சுவல் மிஷின் 2 சொல்லி 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி இது ரெண்டுக்கும் இடையிலான கம்யூனிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த பர்டிகுலர் லேப் செஷன் டார்கெட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே நாங்கள் விர்ச்சுவல் மிஷினோட கிரியேட் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட்டாகவே வந்து என்னது விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆகும். நம்ம கஸ்டமைஸை கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இது பர்டிகுலர் லேப் செஷன். ஸோ நாங்கள் டிரெக்டாக வந்து 4வது லேப்புக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் Azure ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷனில் 4வது லேப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லேப்பில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் Azure போர்ட்டலை வந்து லொக்கின் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த லேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் Azure போர்ட்டல் வந்து லொக்கின் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த லேப் we will create a virtual network, deploy 2 virtual machines into that virtual network and the configuration and configure them to allow the virtual machine to the ping other within the virtual network. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து 2 virtual machine கிரியேட் பண்ணி அந்த virtual machineக்கு ஒன்றோடு வந்து பிங் பண்ணி பார்க்குறது தான் நம்ம சொன்ன போல இதுன்ற கோல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் லேப்பின் கோல் என்னன்னு சொல்லி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் இந்த லேப்பினோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் வந்து 2 விர்ச்சுவல் மிஷின் வந்து டிப்ளோய் பண்ண போகிறோம் அந்த ஒரு பர்டிகுலர் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் நெட்வொர்க்கில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விர்ச்சுவல் மிஷினையும் வந்து நாங்கள் வந்து ஒன்றோடு பிங் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த 2 வந்து கனெக்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ Azure போர்ட்டலில் வந்து லொக்கின் பண்ணிட்டோம். ஸோ 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ நாங்கள் இங்கே போயிட்டு சர்ச் பாரில் விர்ச்சுவல் நெட்வொர்க்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைட் கோனரில் லெஃப்ட் சைட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் கோனரில் வந்து கிரியேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ வந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டே வந்து கொடுக்க சொல்லி இருக்குது. ரிசோர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது இந்த ட்ராப் டவுனில் வர அதே கொடுக்க சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான விஷயம் நாங்கள் கிரியேட் பண்ண போகிற விர்ச்சுவல் நெட்வொர்க்கின நேம். இந்த லேப்பின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் VNet 1 சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ VNet 1 நாங்கள் இந்த 2 விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் நெட்வொர்க்ன்ற நேம். ஸோ இப்போ வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கிரியேட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கிரியேட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆகிட்டு ஸோ நாங்கள் கோ டு ரிசோர்ஸஸ் கொடுத்து நாங்கள் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நாங்கள் கிரியேட் பண்ண பர்டிகுலர் விர்ச்சுவல் நெட்வொர்க்கின் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாட்டிக்கும் வந்து எகைன் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரியேட் பண்ண VNet 1 விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கு நான் முதலாவது பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பர்டிகுலர் லெஃப்ட் ஷீட். ஸோ 2வது டாஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் 2 விர்ச்சுவல் மிஷின். ஸோ நாங்கள் வந்து இப்போ 2 விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா போயிட்டு Azure போர்ட்டல்
இதில் வந்து virtual மெஷினில் போயிட்டு நாங்கள் முதலாவது லெப்பில் கிரியேட் பண்ண மாதிரி virtual மெஷின் 2 கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் virtual மெஷின். ஸோ ரிசோர்ஸ் குரூப் அண்ட் என்னென்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் போன லெப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ ரிசர்ச் குரூப்பை வந்து ட்ராப் டவுன் பாக்ஸில் இருந்து ரிசர்ச் குரூப்பை வந்து ட்ராப் டவுனில் இருந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து virtual மெஷின் நேம். ஸோ இந்த virtual மெஷின் 1ன்றது VM1 சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கொள்வோம் லெஃப்ட் ஷீட்டின் படி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 2019 சூஸ் பண்ணிக்கொள்வோம். விர்ச்சுவல் விண்டோஸ் 2019 டேட்டா சென்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த virtual மெஷினுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்வோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் RDB போர்ட் வந்து எனேபிள் பண்ண சொல்லியிருக்கு. ரிமோட் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3389 என்ற போர்ட் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணதாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual மெஷினில் அடுத்த பாட்டுக்கு போக போகிறோம், நெட்வொர்க்கிங் டேப். ஸோ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கிங் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெட்வொர்க்கிங் கன்ஃபிகரேஷன் விண்டோ வந்து வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கிரியேட் பண்ண VNet1 என்ற பர்டிகுலர் virtual நெட்வொர்க்கை கொடுக்கணும். பட் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னு சொன்னால் நாம் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகி ட்ராப் டவுனில் காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் VNetன்றது VM1 VNet1 என்ற இந்த virtual நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாவது virtual மெஷின் கிரியேட் பண்ணும்போதும் இந்த பர்டிகுலர் VM1 VNet என்ற இந்த virtual நெட்வொர்க்கை தான் நாங்கள் செலக்ட் பண்ணால் தான் 2 virtual மெஷின் வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ எங்களால் வந்து ஒன்றோடு கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தா சரி. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் கிரியேட் பண்ண பர்டிகுலர் virtual நெட்வொர்க் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. அதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் நார்மலாக. ஸோ நாங்கள் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ டிரெக்டாக நாங்கள் ரிவ்யூ அண்ட் கிரியேட்டை கொடுத்துக்கொள்வோம். வேறு ஒன்றுமே இதில் வந்து சொல்லப்படலை எக்ஸ்ட்ராவாக. ஸோ வந்து வேலிடேஷன் பாஸ். ஸோ இதில் இருக்கிற நாங்கள் கொடுத்த பராமீட்டர்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட். ஸோ virtual மெஷின் இஸ் கிரியேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். நாங்கள் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொடுத்தாலே இந்த virtual மெஷின் வந்து கிரியேட் ஆகிடும். ஆஸ் த சேம் வே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த virtual மெஷின் கிரியேட் ஆன பிறகு நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு virtual மெஷின் கிரியேட் பண்ணணும் வித் த சேம் நெட்வொர்க். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual மெஷின் 1 வந்து கிரியேட் ஆகிட்டு. ஸோ கோ டு ரிசோர்ஸஸ்க்கு போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண virtual மெஷினை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண virtual மெஷின் ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாவது virtual மெஷின் கிரியேட் பண்ணணும். ஹோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual மெஷினுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிரியேட் பண்ண பர்டிகுலர் virtual மெஷின் 1 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆஸ் த சேம் வே வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும் செகண்டாக இன்னொரு virtual மெஷின். ஸோ போய்கொள்கிறோம். இங்கே வந்து இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளணும். நெட்வொர்க் டைப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மற்ற ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். virtual மெஷின் நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் VM2. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2019 டேட்டா சென்டர். விண்டோஸ் சர்வர் 2019 டேட்டா சென்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் VM1க்கு கொடுத்ததே கொடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட்
டிபி போர்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் நெட்வொர்க் டைப்புக்குள்ளே போய்க்கொள்வோம். நெட்வொர்க்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ட்ராப் டவுனில் வந்து அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் 1 கொடுத்தது வந்து கொடுக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ட்ராப் டவுன் இல்லை. ஸோ ஒன்று செய்து கொள்ளுங்க. நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். VM2 operating system 2019 data center. Again username, password, again network உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு கொடுத்த VM1 கொடுத்த VM1 VNet என்ற பர்டிகுலர் வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கிரியேட் பண்ண VNet என்ற VNet1 சொல்ல போகிற அந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து இன்னும் வந்து அவைலபிளாக இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இருக்கிற VM1 VNet என்ற வர்ச்சுவல் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாவது வர்ச்சுவல் மெஷினை வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு வேலிடேஷன் பண்ணிக்கொள்வோம். வேலிடேஷன் பாஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ வேலிடேஷன் பாஸ். ஸோ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் வேலிடேஷன் பாஸ் ஆகும்போது வர டேட்டா வச்சு செக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுத்த வேல்யூ எல்லாம் நீங்கள் கொடுத்த மாதிரி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி போட்டு கிரியேட் கொடுத்துக்கொள்ளலாம். virtual machine 2 வந்து கிரியேட் ஆகி கொண்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது ஸ்டெப் டெஸ்ட் த கனெக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் 2 virtual மிஷினையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டையும் பிங் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் ஃபயர்வால் வந்து ஒன்றில் இருக்கும் ரெண்டுக்குமே டிஃபால்ட்டாகவே. அது வந்து ஒன்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ண விடாது. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் விண்டோஸ் ஃபயர்வால் நெட்வொர்க்கை வந்து டிசேபிள் பண்ணிட்டு வந்து தான் பிங் செக் பண்ணணும். 2 virtual மிஷினுக்கு இடையில கனெக்டிவிட்டி ஓகேவான்னு சொல்லி அது ஒரு மெயினான விஷயம். நாங்கள் டெஸ்டிங் பண்ணிக்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது virtual மிஷின் வந்து கிரியேட் ஆகிட்டுது. ஸோ நீங்கள் கோ டு ரிசோர்ஸஸ்க்கு கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெண்டாவது virtual மிஷின் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ எங்கள் virtual மிஷினில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரியேட் பண்ண 2 virtual மிஷினும் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ VM1 அண்ட் VM2. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் 2 virtual மிஷினையும் 1 by 1 கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று பிங் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் VM2 வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ RDBயை வந்து செலக்ட் பண்ணி இந்த RDB ஃபைலை இதிலிருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிட்டு RDB என்று செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னது வேறு இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் IP அட்ரஸ் ஆல்ரெடி ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இதனோட அதை கனெக்ட் பண்ணலாம். இதில் டிரெக்டாக வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது எங்களோட பப்ளிக் IP அட்ரஸை வந்து இதில் எடுத்துட்டு டிரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண கேட்கும். நாங்கள் வந்து இதில் வந்து என்னது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துட்டு ஓகே அஷ்யூர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கனெக்ட் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க VM2 வந்து இது இந்த பர்டிகுலர் virtual மிஷின் VM2
ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக virtual machine 2வில் வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபயர்வால் வந்து விண்டோஸ் ஃபயர்வால் வந்து ஃபயர்வால் நெட்வொர்க்கை வந்து டிசேபிள் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் விண்டோஸ் ஃபயர்வால். ஸோ நான் வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து virtual machine 1 வந்து கனெக்ட் பண்ணுவோம். virtual machine 1 இதை வந்து மற்ற மெத்தட்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இதில் பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் உங்களால் வந்து இப்படியும் வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதில் இருக்கிற RDP ஃபைலை தான் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual machine 1 ரெண்டுமே வந்து சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சேம் பர்டிகுலர் virtual நெட்வொர்க்கில். ஸோ ரெண்டுமே வந்து ஏபிள் டு கம்யூனிகேட். ஸோ இங்கேயும் வந்து போயிட்டு செட்டிங்ஸில் விண்டோஸ் ஃபயர்வால் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு virtual machine வந்து விண்டோஸ் செக்யூரிட்டியை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து PowerShell ரன் பண்ணணும். PowerShell பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் virtual machine 1. ஸோ நாங்கள் வந்து virtual machine 2 ஹோஸ்ட் நேமுக்கு வந்து பிங் பண்ண போகிறோம். ரெண்டு பேர் சேம் நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ பிங் VM2ன்றது ரெண்டாவது virtual மிஷினோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கமாண்ட் தான் இங்கே இருக்குது. நீங்கள் இதை டீயை கிளிக் பண்ணால் கூட இங்கே வந்து என்னது ஓட்டோவாக டைப் ஆகும். ஸோ இப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து virtual machine 1ஓட வந்து பேக்கேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரிப்ளை வருதுங்கிறது இந்த virtual machine 2விலிருந்து ரெண்டும் வந்து என்னது பிங் பண்ணுது கனெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவே வந்து கனெக்ஷன் வந்து இல்லைன்னு சொன்னால் எப்படி வரும்னு சொன்னால் கனெக்ஷன் டைம் அவுட் வரும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வந்து 0% பேக்கெட் லாஸ்ட் என்ன சொன்னால் 4 பேக்கெட் வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 4மே வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர் லேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு virtual நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணுற இந்த Azure போர்ட்டலில் வந்து. ஸோ நாங்கள் அடுத்த லேப்பில் பார்ப்போம்.